வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி ராஷ்டிர பாஷா கோர்ஸ். ஹிந்தி மத்தியமா கோர்ஸு கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் ஒரு வாரத்துக்கு டெய்லி ராஷ்டிர பாஷா கிளாஸ் நடக்கும். ஹிந்தி ராஷ்டிர பாஷாவில் பாட்டிய புஸ்தகத்தில் பாக் 6ல் 5வது நிபந்த் கட்டுரை சமயக்கா சதுபயோக். சமயத்தை நேரத்தை சரியாக உபயோகப்படுத்துறது தான் சமயக்கா சதுபயோக் அப்படின்னு பேர். समय का सही प्रयोग करते हो समय का सदुपयोग है. சமயத்தை சரியாக நல்லபடியாக யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் சமயக்கா சதுபயோக் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் ஹமே ஏக் பார் மில்தா ஹே. நமக்கு வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கிறது. லைஃப் ஒரு தடவை தான் கிடைக்கிது. கோயே சமய கோ फिर से लौटना ईश्वर के लिए भी असंभव है. அதாவது போன டயத்தை மறுபடி கிடைக்கணுன்னா அது கடவுளால் கூட பண்ண முடியாது. யஷ் புகழ், தன் செல்வம், தாம் விலை, அவர் பிரதிஷ்டா மற்றும் மரியாதை. பிரதிஷ்டா மத்திய ஆதி தோ மூல்யமான் ஹே. புகழ், பணம், விலை, மரியாதை இதெல்லாம் ரொம்ப விளைவிக்க முடியாது, மூலியமான விளைவிக்க முடியாது. லேக்கின் இன் சப்கோ कमाने के बहाने हमारे मन को संतुष्ट देने वाली गायों के लिए हम समय दी नहीं बातें हैं. நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு, நம்ம மனசு சந்தோஷத்துக்காக இதெல்லாம் சம்பாதிக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் டயத்தை பற்றி நம்ம கவலையே படுறதில்லை. கலத் கே, இது தவறு. குச் லோகோ கோ கானே மே அதிக ருச்சி ஹே. சில பேருக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தோ குச் லோகோ கோ நாஸ்தே மே. சில பேருக்கு நடனம் ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், डांस आरदल. इस प्रकार हर एक व्यक्ति का एक एक विषयों में रुचि रखते हैं, तो इन विषयों के लिए भी समय देना है. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு சமயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணோம். அதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் சரி, பாட்டு பாடுறதுக்கும் சரி, மற்ற விஷயத்துக்கும் சரி. स्कूल के पुस्तकों के अलावा अच्छी पुस्तकें, अच्छी पत्रिकाएँ आदि पढ़ने के लिए की समय अंबादित करना है. ஸ்கூல் புஸ்தகத்தை தவிர நல்ல நல்ல புஸ்தகங்கள்லாம் படித்து, நல்ல நல்ல வார இதழ்கள், பத்திரிகைகள் அதெல்லாம் வாங்கி படித்து அதுக்கும் டயத்தை தனியாக ஷேர் பண்ணிக்கணும். படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கும் தனியாக ஷேர் பண்ணிக்கணும் டயத்தை. कार्यालय जाने वाले लोग कुछ समय अपने परिवार के साथ, बच्चे एवं मित्र के साथ भी बिताना चाहिए. அது ஆஃபீஸுக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தங்கள் குடும்பத்தோடு டயத்தை செலவழிக்கணும், தன் குழந்தையோட செலவழிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோடு செலவழிக்கணும். அதுக்கெல்லாம் டைம் வச்சுக்கணும். कुछ लोग आराम करने के समय में भी काम करते हैं. சில பேர் ஓய்வு நேரத்தில் கூட வேலை செய்கிறாங்க. ஐசா भी नहीं करना है. இது சரியில்லை. समय पर आराम करना, समय पर खेलना, समय पर पढ़ना, समय पर सोना ने तब सब मिलकर भी ही समय क्या सदुपयोग होता है. சமயக்கு ஆரம்பம் பண்ணணும். ஒரு ஓய்வெடுத்துக்கு ஒரு டைம் வச்சுக்கணும், விளையாடுறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும், படிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும், அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டா தான் அதுதான் சமயக்கா சதவீதம். அதுதான் நல்லபடியாக நம்ம டயத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். लोग सोना, चांदी, कीमती कपड़े आदि का प्रयोग अत्यंत सावधानी
சே கர்த்தேகே, மக்கள் வந்து சோனான தங்கம், சாந்தினா வெள்ளி, கோமதி கீமதி கிமதி கபடினா உயர்ந்த புடவைகள், ட்ரெஸ்ஸுகள், பேண்ட் சட்டை, ஆதிகா பிரயோக் அத்யன் சாவதானி சே கத்திகை, இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க, கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க, அதை கேர்ஃபுல்லாக வாங்குறாங்க, கேர்ஃபுல்லாக அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. லேக்கின் சமய இன் சப்சே சாட்டா மூலியவான் ஹே, ஆனால் இதெல்லாம் விட பெரிய விலைமதிக்கக்கூடிய விஷயம் வந்து சமயம் விலைமதிக்க முடியாதது சமயம். சமயக்கா மூலிய லகனா கிசிக்கு பஸ்கி பாத் ரஹிகே, அந்த விலைமதிக்க முடியாத சமயத்தை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து தவறிடுறாங்க. அது எல்லாத்தையும் இப்போ வாங்குகிற அந்த ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் விட ட்ரெஸ்ஸு அந்த தங்கம் வெள்ளி அதெல்லாம் விட சமயம் வந்து ரொம்ப விளைவிக்க முடியாது. அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணணும். சில பேர் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுங்கிறாங்க. जितने भी लोग ऊंच स्थान पर है, சில மனிதர்கள் வந்து பெரிய பதவியில் இருக்காங்க, பெரிய இடத்துல இருக்காங்க. वे सब समय का सही उपयोग एवं परिश्रम के कारण की यहाँ तक पहुँचे हैं, அவங்க வந்து சமயத்தை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணதுனால, கடுமையாக உழைச்சனால தான் இவ்வளோ பெரிய பதவி அவங்க அடைய முடிஞ்சுது. எல்லோரும் பெரிய பெரிய பதவிக்கு வராங்க, ஆனால் அவங்க வந்து சமயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களால அப்போ கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களால வந்து இந்த பெரிய பதவியை அடைய முடிஞ்சுது. அடுத்து வித்யார்த்தி ஜீவன், மாணவனுடைய வாழ்க்கை. विद्या का अर्थ है किसी वस्तु के गुणों को अच्छी तरह जानना, படிப்புங்கிறது வந்து எந்த ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், அதுதான் படிப்பு. எந்த பொருளை நல்லபடியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது படிப்பு. जो लड़का विद्या प्राप्त करता है वह विद्यार्थी कहलाता, அந்த படிப்பை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிற பசங்களை தான் வந்து வித்யார்த்தி மாணவன் அப்படின்னு சொல்கிறோம். विद्यार्थी मानवन यहाँ के जो किसी चरित्रवान व्यक्ति के अच्छे बातों का सीखता है, இந்த மாணவன் வந்து சரித்திரவான்னா நல்ல குட் கேரக்டரு, பெரிய ஆள், நல்ல மனுஷன், அவங்ககிட்டேருந்து வந்து நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும். சேவாக்கா பாவ் ஹிதேபி ரக்னாகே, சேவை மனப்பான்மை ஏற்படணும் மனசில். அவர் உத்தம் ஸ்வபாவ் வாலா ஹோத்தாகே, நல்ல உயர்ந்த எண்ணம் உள்ளவராக இருக்கணும். ஜோ அலங்கார் கே जो अहंकार में भूल रखता है वह किसी से कुछ नहीं सीख सकता, அகங்காரம் பிடிச்சவன், அதாவது திமிர் பிடிச்சவன் வந்து யார்கிட்டேருந்து எந்த விஷயத்தையும் கற்றுக்க மாட்டான். அவன் திமிர் பிடிச்சவனாக இருப்பான், அவன் எதுக்கும் நாயகளாக தான் இருப்பான், யார்கிட்டேருந்து எதுவும் கற்றுக்க மாட்டான். எல்லாம் நோட் பண்ணிங்க. வித்யார்த்தி கோ दूसरे से उत्तम गुण ग्रहण चाहिए, மாணவர்கள் வந்து
மற்ற பேர்த்து நல்ல குணத்தெல்லாம் நம்ம கிரகிச்சிக்கணும். அவகுணம்கோ சோட் தேனா ஜாகிய, கெட்ட குணங்களை விட்டுறணும். अपना मन संभालित और नियंत्रण रखना चाहिए. அவங்க நேச்சர் வந்து நல்லபடியாக இருக்கணும். அதே சமயத்தில் நியம வாழ்க்கையில் வந்து சில இதெல்லாம் வச்சுக்கணும், சில கடமைகள்லாம் வச்சுட்டு, சில ஒழுங்குமுறைகள்லாம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். दिल और दिमाग को नई चीज़ों को विशेषताओं को जानने के लिए हमेशा खुला रखना चाहिए. நம்ம தில்னா மனது, திமாக்னா மூளை. நம்ம மனசையும் மூளையும் வந்து எப்பயுமே நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக திறந்தே வச்சுருக்கணும். उसे मेहनत मशक्क़त प्रयास में घबरानी नहीं चाहिए. அவங்க உழைப்பில் வந்து கடுமையாக உழைக்கணுங்கிறதுல வந்து எப்பயுமே பயப்படக்கூடாது. और उसने पढ़ने लिखने के कार्य के प्रति निष्ठा और बड़े को प्रति सम्मान को भावना होना चाहिए. அவங்க படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் வந்து எப்பயுமே வந்து நல்லா டெடிக்கேட்டடாக வேலை செய்யணும். படிக்கணும். பெரியவங்களை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தணும். வித்யார்த்திக்கு சரளதா சாதகி, அதாவது நேர்மை எளிமை, ஸ்வச்சதா நல்ல விஷயங்கள், பவித்திரதா தூய்மை, ஆதி குட் வரி ரக்கணா இது எல்லா குணமும் நிறைஞ்சிருக்கணும். கம்ப்ளீட்டாக நிறைய நிறைஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. உசே ஸ்வபாவலம்பி பன்கர் கேவல் மானசிக் நகி ஹே. அவங்க வந்து சுயமாக வந்து வேலை செய்யணும். பல்கி சாரீரிக் ஷம், அதாவது மனசை வந்து சுத்தமாக வச்சுட்டு மனதளவில் மட்டும் வேலை பார்க்கக்கூடாது. உடம்பு உழைப்பையும் பல்கி சாரீரிக் ஷம்கே கர்த்தனா ஜாகிய, நம்ம மனசில் மட்டும் வேலை செய்யக்கூடாது, நம்ம உடல் உழைப்பையும் வேலை செய்யணும். அவங்க மாணவர்கள் வந்து மனசோட மட்டும் இருக்கக்கூடாது, உடல் உழைப்பையும் வேலை செய்யணும். विद्यार्थी के हृदय में नई कार्यों के करते की उमंग है. இது மாணவர்கள்லாம் இதயத்தை வந்து புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். उमंग होनी चाहिए, इंटरेस्ट रखना. उसे हर सिद्धि में परिचित रखता है और उसे उचित प्यागता भी उड़ना है. அவங்க வந்து சித்தம் நல்ல சிரமமாக வேலை பார்க்கணும், நல்லா இதாக வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு அதுக்கேற்ற பலனையும் அவங்க ஏற்ற லாபத்தையும் அவங்க அடையணும். विद्यार्थी का आदर्श आसमान की तरफ ऊंचा होना चाहिए. மாணவர்களுடைய வந்து மரியாதை மதிப்பு வந்து வானத்தை விட உயர்வாக இருக்கணும். வானத்து அளவுக்கு உயர்வாக இருக்கணும். हिंदुस्तान हिमालय भगत की तरह अटल सिद्धांत हिमालय भगत की तरह अटल रखना चाहिए. அவங்க கொள்கையில் வந்து இமயமலை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் கொள்கையில். हृदय के भाव समुद्र की तरह अनंत और गंभीर होना चाहिए. மனோபாவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை இல்லாமல் இருக்கணும். கடல் மாதிரி எல்லை இல்லாமல் இருக்கணும். கம்பீரமாகவும் இருக்கணும். बड़ों के प्रति शुद्धा, பெரியவங்களை மதிக்கிறது. பக்தி ததா நிஷ்ட होना चाहिए. மதிவளை மதித்து அவன் காரியத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக தான் இருக்கணும். நிஷ்டாக நல்லா டெடிக்கேட்டடாக வேலை பார்க்கணும். निष्ठा होना चाहिए और
उसे भेदभाव की भूलकर अपने कर्तव्य में लगे ரக்னா ஜாகி. அவங்க வேறுபாடு இல்லாமல் நம்ம கடமையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும், வேறுபாடு பார்க்காம இருக்கணும். उसे अपनी पराया के पचने के भी हिना पढ़कर सच्चा आज्ञाकारों और सदाचारी बनाना चाहिए. ஒருத்தர் வந்து நல்லபடியாக சண்டை போடாமல் நல்லபடியாக இதாக இருந்து சகோதர பாசத்தோடையும் இதாக இருந்து நல்லா படித்து நல்ல பெரியவங்க மரியாதையாக நடத்தி பெரியவங்க மரியாதை நடத்தி நல்ல சதாச்சாரம்னா நல்ல ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும். நோட் பண்ணிங்க. विद्यार्थी के दूसरे से उत्तम गुण ग्रहण चाहिए, अवगुण के चोट देना चाहिए. மாணவர்கள் வந்து மற்றவர்கிட்ட நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும், கெட்ட விஷயத்தான் விட்டுறணும். अपना मन संचालित और नियंत्रण रखना चाहिए. அவங்க மனம் வந்து ஸ்டெடியாக அதான் இதாக வந்து இருந்து நல்ல சில கடமை சில வரமுறைகளோடு நல்லா நடந்துக்கணும் நல்லபடியாக. दिल और दिमाग को नई जिनसे को विशेषताओं को जानने के लिए हमेशा खुला रखना चाहिए. அவங்க மனமும் மூளையும் வந்து நல்ல விஷயம் கற்றுக்கிறதுக்கு எப்பயுமே தயாராக இருக்கணும். उसे मेहनत वशाकर प्रयास से घबराना नहीं चाहिए. அவங்க வந்து கடுமையாக உழைக்கிறதுக்கு வந்து பயப்படக்கூடாது. அண்ட் அவர் पढ़ने लिखने के कार्य प्रति निष्ठा அவர் படிக்கிறது எழுதுறது எல்லாத்தையும் வந்து நல்லா டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு बड़ों के सम्मान को भावना होना चाहिए. பெரியவங்கள்ட்ட வந்து ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும். विद्यार्थी के सरलता सादगी सच्चता परिषद पवित्रता आदि गुड कर बारी रखना चाहिए. அவர்கிட்ட வந்து மாணவர்கிட்ட வந்து நல்ல நேர்மை ஒழுக்கம் எளிமை நல்ல விஷயங்கள் தூய்மை எல்லாத்தையும் வந்து நிறைய நடந்துருக்கணும். उसे स्वभाव के बनकर केवल मानसिक नहीं बल्कि शारीरिक दर्शन को करना चाहिए. அவங்க மனதளவு மட்டும் நல்லா படித்தது மட்டும் பத்தாது, அவங்க உடல் உழைப்பையும் நல்லா உழைப்பாளியாக இருக்கணும். विद्यार्थी के हृदय में नई कार्यों के लिए करने की उपयोग होना चाहिए. மாணவர்கள் வந்து புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வந்து इंटरेस्ट எடுத்துக்கணும். उमंग होना चाहिए. उसे हर सिद्धि से परिचित रखना है और उचित प्याटा भी उड़ाना है. அவங்க நல்லா சரியாக சுயமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கான ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து பெற்றுக்கணும். विद्यार्थी का आदर्श आसमान को तरह ऊंचा होना चाहिए. மாணவர்களுடைய மதிப்பு வந்து வான அளவுக்கு உயர்வாக இருக்கணும். सिद्धांत हिमालय पहाड़ की तरह अटल रखना चाहिए. அவங்க கொள்கை வந்து இமயமலை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். हृदय में
भाव समुद्र की तरह आनंद கம்பீர் ஹோனா ஜாகியே. மனோபாவம் வந்து கடல் அலை போல எல்லை இல்லாமல் இருக்கணும், அதே சமயத்தில் கம்பீரமாகவும் இருக்கணும். बड़ों के प्रति शुद्ध भक्ति तथा निष्ठा होनी चाहिए. பெரியவங்கிட்ட வந்து ரொம்ப மரியாதையாக நல்லா டெடிக்கேஷனாக நல்லா படித்து பேர் வாங்கணும், நல்லா மதிப்பு மரியாதை நல்லா நடந்துக்கணும். और उसे भेदभाव के भूलकर अपने कर्तव्य में लगे रखना चाहिए. மன வேறுபாடு அதெல்லாம் வேறுபாடு எதுவும் இல்லாமல் வந்து கடமையில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்தாமல் இருக்கணும். उसे अपने पराये की बसने में ना डटकर सच्चा आज्ञाकारी और सदाचारी बनना चाहिए. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் நல்ல சகோதர பசோட பழகி நல்லா பேர் வாங்கி நல்லா பெரியவங்களெல்லாம் மதித்து நடந்து நல்ல நடத்தையோடு நடந்துக்கணும், நல்லா பேர் வாங்கணும். நான் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.